ஓகே. டாபிக் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைஸ் அண்ட் லோஸ் இன் சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஸோ சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் அ வெரி காமன்லி யூஸ்டு திங் இன் ஸ்டாக் மார்க்கெட். யூஸ்வலாக இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்ம் ஸ்விங்காக இருந்தாலும் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் மெயினாக ஹைஸ் அண்ட் லோஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃப்ளோ வில் பி லைக் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் பேலன்ஸ் ஃபார் சார்ட் அனாலிசிஸ். நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண உட்காரும் போது நம்ம எமோஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தென் ஃப்ளோ ஆஃப் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணினா என்ன, அது எங்கேருந்து வருது, சிஸ்டம்ல எப்படி யூஸ் ஆகுது, திருப்பி யார்கிட்ட போய் சேருது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து சார்ட்டை ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியும், அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்மார்ட் மணினா என்ன அப்படிங்கறத சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ லைக் 12 ஆர் 13 மேஜர் பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்தியன் ஸ்டாக்ஸ்ல வருது. அதை பத்தி மட்டும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதுல ஒரு 3 பேட்டர்ன்ஸ் லைக் கப் அண்ட் ஹேண்டில், டபுள் ட்ரிபிள் பாட்டம் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இது 3 பத்தியும் டிஸ்கஸ் பண்றேன். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா கப் அண்ட் ஹேண்டில் கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஹைஸ் அண்ட் லோஸ்ல ஒரு ஸ்டாக் வரும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம், டெலிவரி, அதெல்லாம் எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதுக்கப்புறம் 52 வீக் ஹைஸ் அண்ட் லோஸ். லாஸ்ட் 1 இயர்ல ஒரு ஸ்டாக் எவ்வளோ மேலே போயிருக்கு, எவ்வளோ கீழே போயிருக்கு, அது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும், அது என்னங்கிறத சொல்றேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டேட்டா ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிலனா நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன், அது எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். மற்றபடி அதோட ஹையர் லெவல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வெபினார்ல மேபி கவர் பண்றேன். ஸோ I guess most of them have joined. So let's just start. ஸோ எமோஷன் லைக் யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணும்போது வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. பட் அது லைவ் மார்க்கெட்டில் யூஸ்வலி ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வந்துச்சுன்னா லைட்டாக சந்தோஷப்படுறது ஒரு நேச்சுரலான இன்ஸ்டிங் நமக்கு. அதே மாதிரி ஒரு லாஸ் வந்துச்சுனாலும் நமக்கு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும். நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி அதுவும் வாங்கும்போது லாஸ்ன்னு வந்துச்சுன்னா ஈகோ ஹர்ட் ஆகும். எமோஷன்ஸ் காமிக்கிறது தப்பு அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்ல காமிச்சுறது இன்ஃபேக்ட் பெட்டர். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஒரு 1 or 2 இயர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண கத்துப்பீங்க. ஸோ லைவ் மார்க்கெட்ல எமோஷனுங்கிறது இட் பிளேஸ் அ வெரி ஸ்மால் ரோல் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து அது. பட் as far as analysis is concerned, அனாலிசிஸ் வந்து நீங்க ஈவினிங்ல ஆஃப்டர் த மார்க்கெட் ஹவர்ஸ் தான் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எமோஷன் வந்து நியூட்ரலா இருக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூஸ்வலாவே நமக்கு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்மளாவே நினைச்சிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வந்து லார்ஜஸ்ட் பேங்க், அது நல்லா போகும். எல்லாருமே கால் பண்ற எல்லாருமே அதை கேட்பாங்க, எஸ்பிஐ வாங்கலாமா 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 அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அந்த மாதிரி ஃபேவரட்டிசத்தோட நம்ம ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. சார்ட் பேட்டர்ங்கிறது உங்களுக்கு நமக்கு டேட்டாவை அது அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. அந்த டேட்டாவை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான கேள்விகள் வந்து சார்ட் கிட்ட கேட்கணும். ஆக்சுவலி அது வந்து சார்ட்டோட நம்ம ஒரு ப்ராசஸிங், ஒரு டைலாக் வச்சுக்கிற மாதிரி தான். நம்ம கேட்குற கேள்வி வந்து ப்ராப்பரா இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் ப்ராப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்டா ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நாளைக்கு இந்த ஸ்டாக் மேலே போகுமா, நாளைக்கு இந்த ஸ்டாக் கீழே போகுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியா இருந்து உங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்க கண் அதை தான் ப்ராசஸ் பண்ணும் சார்ட்ல. பட் தட்ஸ் நாட் த ரைட் கொஸ்டின். நியூட்ரலான கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த ஸ்டாக் என்ன ஆகும் அப்படிங்கறது தான் நீங்க வந்து சார்ட் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் டேட்டா வரலையும் இருக்குது. நேத்து என்ன நடந்துச்சு, முந்தானேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியும். அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பாக்குறது தான் சார்ட் அனாலிசிஸ். ஸோ நீங்க ப்ராப்பரான கேள்வி இதை எப்பயுமே மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை ஓபன் பண்ணுங்க. தட் இஸ் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கணும். ஹேவிங் செட் தட், கட் த நாய்ஸ். யூஸ்வலா நியூஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. சிஎன்பிசி டிவி 18 பார்த்துட்டே ட்ரேட் பண்றது வந்து நிறைய பேரோட ஸ்டைலா இருக்கும். பட் தென் அது ஒரு தப்பான விஷயம். நியூஸுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வரது எல்லாமே ப்ராசஸ்டு நியூஸ் தான். நமக்கு என்ன நியூஸ் வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சேரும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டா ரிலையன்ஸ்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, ஃபேஸ்புக் அண்ட் அம்பானி ஆர் ஜாயினிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அம்பானியை சேர்ந்தவங்களுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். 1 or 2 இயர்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏப்ரல் 20th அன்னைக்கு இந்த நியூஸ் வரப்போகுதுங்கிறது கூட ஒரு 1 month முன்னாடியே சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் தெரிஞ்சு கடைசியா தான் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய வருது. ஸோ நமக்கு வர நியூஸ் எல்லாமே லேட் நியூஸ்.
ஸோ யூஸ்வலாகவே நியூஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும், எஸ்பெஷலி வென் யூ ஆர் அனலைசிங் அ சார்ட். ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நியூட்ரலாக இருக்கிற மாதிரி நாய்ஸையும் டோட்டலாக கட் பண்ணி கட் பண்ணிடணும். இது ரெண்டும் மனசுல வச்சுக்கிட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் சார்ட் அனாலிசிஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்கணும்னா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர அமௌண்ட் எங்கேருந்து வருது, அந்த மணி, அந்த அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியணும். ஸ்மார்ட் மணி அப்படிம்பாங்க அதை. அந்த ஸ்மார்ட் மணினா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ கைஸ் அ கொஸ்டின், ஐடென்டிஃபை திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு. இந்த பிளேஸ் பார்த்தோன்னே மோஸ்டா நான் யூஸ்வலா டைரக்டா கிளாஸ் எடுப்பேன். அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆன்சர் திஸ், 90% எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இது என்ன அப்படின்ட்டு. இங்க இன்டராக்ஷன்ல இஃப் யூ கேன் ப்ளீஸ் மெசேஜ் மீ, இட் வில் பி குட். ஓகே, ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் மெசேஜ் ஆர் நாட். ஸோ நான் சொல்லிடுறேன், திஸ் இஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காசியில இருக்க கங்கை நதி தான் அது. கங்கை நதி இந்தியாவில் இருக்க 99% பீப்புளுக்கு தெரியும், தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, காசி எதுக்கு போறாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் தென் இந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? இந்த பிளேஸ்க்கும் கங்கை நதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விகள் யூஸ்வலா நான் கிளாஸ்ல கேட்கும்போது எனக்கு ஆன்சர் இது வரையும் வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே தேடி தான் கண்டுபிடிச்சேன் இந்த இடத்த. ஐ மீன் இன் கூகுள்ல தேடி தான் கண்டுபிடிச்சேன். இதை தெரிஞ்சுக்கணுங்க அவசியம் கிடையாது. பட் தென் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அண்ட் யோசிச்சு பாருங்க இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஐம் நாட் ரிசீவிங் எனி மெசேஜ் அஸ் சச். அதுக்கான ஓகே, எனிவேஸ் நானே சொல்லிடுறேன். இது வந்து கங்கை நதியோட ஒரிஜின் பாயிண்ட். இங்கேருந்து தான் கங்கை நதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே கங்கை நதி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதோட ஒரிஜின் வந்து தெரியல, தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. இது ஒன்றும் பெரிய, இது தெரியல அப்படின்னா ஜெனரல் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம், சார்ட் அனலைஸ் பண்றோம், மேலே போமா கீழே போமா அப்படிங்கிறது எல்லாருமே அனலைஸ் பண்றோம். பட் தென் அதுக்குள்ள மணி எங்கேருந்து வருது, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் டோன்ட் திங்க் அபவுட் இட். அதை பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன். தட் இஸ் வாட் இஸ் கால்டு ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணிங்கிறது ஒரு லேயர் பை லேயரா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும். அங்க அதோட செயல்கள் எல்லாம் செய்யும், விளையாடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் சேரும். அந்த செட் ஆஃப் பீப்புள் யாரு அப்படிங்கறத சொல்ல தான் நீங்க ட்ரை பண்ணிருக்கேன். யூஸ்வலா அது ஒரு நிறைய லேயர் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு 3 லேயர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். தட் இஸ் த டாப் மோஸ்ட் லேயர், ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் ஹூ கண்ட்ரோல் த வேர்ல்ட். அதாவது நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த தியரியை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அதாவது இந்த வேர்ல்ட கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செட் ஆஃப் பீப்புள் தான். ஃபியூனா விரல விட்டு என்ற அளவுக்கு கிடையாது. ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 4 or 5 ஃபேமிலிஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதை பத்தி நான் டீட்டெயிலா யூஸ்வலா டைரக்டா இருக்க கிளாஸஸ்ல சொல்லுவேன். பட் இங்க சொல்ல முடியாது பிகாஸ் இட்ஸ் பப்ளிக் பிளாட்ஃபார்ம். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி கான்ட்ரவர்சி. பட் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற மணியை நம்ம கால்குலேட் பண்ணோம்னாலே ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு டீப் பாக்கெட்ஸ் கொண்ட மிகவும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பணக்காரங்க. இவங்க என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுல எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட சக்தி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. இவங்க மேனிப்புலேட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. பட் சில அட்வான்டேஜஸ் இவங்களுக்குன்னு இருக்கு. நம்மளோட மைண்டோட இவங்க விளையாட முடியும். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் ஆர் கண்ட்ரோலிங் த லீடர்ஸ் அண்ட் ஃபேமஸ் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட். இதுவும் அகைன் இந்த வீடியோல டீப்பா போக முடியாது பிகாஸ் அகைன் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இவங்க யாரை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அரௌண்ட் த வேர்ல்ட். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, தீஸ் பீப்புள் ஆர் தி கிங் மேக்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இட் செல்ஃப். ஸோ இவங்க தலைமுறையா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தே ஆர் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஆகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும், அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கொண்டவங்க. பட் தே ஆர் வெரி ஈஸிலி கண்ட்ரோலிங் த ஹோல் வேர்ல்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு அப்புறம் யார் வரான்னு பாத்தீங்கன்னா, மீடியா எக்ஸ்பர்ட்ஸ். மீடியா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் தான். இவங்களுக்குன்னு சில நியூஸ் வரும், அந்த நியூஸை இப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ், எஸ்பெஷலி ஃபினான்ஸ் நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா, அங்க பேசுறவங்க எல்லாம் ஒரு ஒரு பேச்சு திறமை கொண்டவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பேட் நியூஸை கூட நல்ல நியூஸ் மாதிரி சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல நியூஸை கூட பேட் நியூஸ் மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கும். கைண்ட் ஆஃப் அவங்க வந்து நம்மளோட மைண்டோட விளையாடுறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் எல்லாம் கட் அவுட் பண்ணிட்டு நம்ம அனலைஸ் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ண உட்காடுறோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டியவங்க இந்த
டாப் மோஸ்ட் பீப்புள் மட்டும்தான். அவங்க சிஸ்டம்குள்ள எப்படி மணி கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு எங்க ப்ராஃபிட் வரும், அவங்க நம்ம கூட எப்படிலாம் விளையாட முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்க கூட அலைன் ஆகி நம்மளால சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் இது ஒரு ஜஸ்ட் தான். ஸ்மார்ட் மணி ஃப்ளோஸ் ஃப்ரம் த ரிச்சஸ்ட் டு த காமன் சிஸ்டம் அண்ட் ஃப்ளோஸ் பேக் டு த ரிச், மேக்கிங் தெம் ஈவன் ரிச்சர். அதாவது அவங்களோட காசு உள்ளார வரும், இங்கே கொஞ்சம் விளையாட்டுகள் விளையாடும், திருப்பி அவங்க கிட்டே போய் சேரும், ப்ராஃபிட்டா போய் சேரும். இதுல யாரு லூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் மேஜரா லூஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 90% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லூஸ் தர் மணி பேசிக்லி பிகாஸ் அவங்களோட சைக்காலஜியோடய ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஸ்மார்ட் மணி அவங்களோட சைக்காலஜியோட அலைன் ஆகிட்டு பண்ணணும். யூஸ்வலா ஹைஸ் அண்ட் லோஸ்னா யோசிக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா ஹைஸ் அண்ட் லோஸ்ல இம்பார்ட்டன்ஸ் வந்துட போகுது அப்படின்ட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு ஸ்டாக்லயோ இல்லை ஒரு மார்க்கெட்லயோ வருது அப்படின்னா அந்த டைம்ல நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கிரீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பேராசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த பேராசையை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவங்க கீழே கொண்டு வருவாங்க மார்க்கெட்டை. லோஸ் வரும் இல்லையா, ரெட்டா நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஃபியர் இருக்கும், இன்னும் கீழே போமோ அப்படின்னு தோணும். அந்த பயத்தை அப்பதான் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க திருப்பி மேல கொண்டு போறதுக்கு. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இதுதான். ஹைங்கிறது பேராசை, லோங்கிறது பயம். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு லெட்ஸ் சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு ஐ திங்க் 11 or 12 தான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். thousands ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஒருத்தரும் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. பட் இதை நோட் பண்ணிக்கோங்க, தீஸ் ஆர் தி மேஜர் பேட்டர்ன்ஸ் விச் அக்கர் ஆஃபன். நம்ம இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணணும், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா இந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டாலே போதும். பேட்டர்ன்ஸ் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன், இன்னொன்று வந்து ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்கு கீழேருந்து மேலே போகுது, ஒரு 100 rupeesலேருந்து 200 rupeesக்கு போகுதுன்னா இட்ஸ் அ புல்லிஷ் திங் தட் இஸ் ஹேப்பனிங். மேலே போகுது, அந்த இடத்துல கொஞ்ச நாள் அப்படியே சைட்ல போகுது, 200 கிட்டேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சைட்ல போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் அது மேலே போச்சுன்னா கண்டினியூஷன். அது திரும்பி கீழே 100 rupeesக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ரிவர்சல். மேலே போகுதா இல்லை கீழே வரப்போகுதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம இந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த சார்ட்ஸை விதவிதமான பேர் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட கிரீட் அண்ட் ஃபியரோட விளையாடுறது மட்டும்தான் இதுல லாஜிக். ஸோ அதனால நான் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் நான் இங்க டிஸ்கஸ் பண்ண, தட் இஸ் கப் அண்ட் ஹேண்டில். அண்ட் இதுவும் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாட்டமும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதுல இருக்க லாஜிக் தான் உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்லயும் வருது, அது நான் போக உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் லுக் அட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸோட சார்ட்டுங்க. இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். திஸ் இஸ் த பாடி ஆஃப் த பேட்டர்ன், தட் இஸ் கப் ஒன்று வந்து ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. இது ஐடென்டிஃபை பண்றது பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் எவ்ரி டைம் இந்த மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டாக் மேலே போகுமா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ ஒரு பாடி ஆஃப் த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் அனலைஸ், நம்ம லைவ் மார்க்கெட்ல போய் அனலைஸ் பண்ணலாம் அதை. ஓகே, இது tradingview.comல அதே ஸ்டாக் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்றேன். திஸ் இஸ் 6th June 2016 வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன். நான் வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆன பேட்டர்ன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஜூன் 2016ல 600 அப்படிங்கிற ஹை ஃபார்ம் ஆகுது, 632 சம்திங் ஹை வந்து இன்ஃபோசிஸ்ல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் கீழே விழுது, ஆல்மோஸ்ட் 433 வரையும் வந்துட்டு திருப்பி அதே 600 ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து அது ஜான் 2018ல போகுது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 yearsல இந்த ஒரு கப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthsல இந்த ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறது நெக்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குமான்னு பாக்குறதுக்கு we have to go back to this blue line. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த பாடியை விட இந்த திங் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அரவுண்ட் 2011 இந்த லோ கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்ல 266. இந்த மாதிரி டைம்ல நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பயங்கரமா ஃபியர் இருந்திருக்கும், யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல தான் அந்த ஸ்மார்ட் மணிங்கிறவங்க வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
அதுக்கப்புறம் they are taking it to 371. இந்த இடத்துல நம்ம ஆளுங்க நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல பேரசை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் கீழே போவாது மேலேயே போகும்ட்டு வாங்கியிருப்பாங்க. திருப்பி சைட்ல வச்சுட்டு திருப்பி கீழே கொண்டு வந்திருக்காங்க. பட் பாருங்க, திருப்பி அதே லோ தான் நமக்கு கிடைச்சிருக்கு, அரௌண்ட் 270 லோ. இந்த இடத்துலயும் அவங்க வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எக்கச்சக்கமா. திருப்பி மேலே போகுது, திருப்பி அதே லோக்கு வருது, அதே மாதிரி ஒரு 4-5 தடவை இதே லோ வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை எக்கச்சக்கமா அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்யூமுலேஷன் ஜோன். இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் எக்கச்சக்கமா அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட இருக்க மணிக்கு கோடி கோடி ஷேர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இதுக்கப்புறம் இந்த சார்ட் இங்க பிரேக் அவுட் நடந்து மேலே போகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 270 ஆட் வச்சுக்கிட்டாலும் இங்கேருந்து ஒரு 480 வரலையும் மேலே போகுது. அகெயின் இந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்களுக்கு கிரேட் வந்திருக்கும். இங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, ஐ மீன் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. திருப்பி அந்த ஸ்டாக் கீழே வந்துட்டு இங்க ஃபியர் வந்திருக்கும், எல்லாரும் வித்துட்டு போயிருந்திருப்பாங்க, நிறைய பேர் லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. திருப்பி அது மேலே ஏறும். அதே மாதிரி ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரிப்பீட்டடா நடக்கும்போது அவங்க ஆஃபன் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுவாங்க, இந்த ஸ்மார்ட் மணி பீப்புள். அண்ட் அதை வந்து 600க்கு கொண்டு போறாங்க. அவங்க 273லயே வாங்கும்போது அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க தட் நமக்கு இந்த ஸ்டாக்ல அட்லீஸ்ட் ஒரு 300 ருபீஸ் ப்ராஃபிட் வரணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து 600 கொண்டு வரும்போது அவங்க எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க ஸ்டாக்ஸ் வாங்கினோம்னா ஒரு 1000 வாங்குவோம், 2000 வாங்குவோம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 5000 ஸ்டாக்ஸ் வாங்குவோம். அது ஒரே நாளில் வித்துடலாம், பெரிய விஷயம் கிடையாது. பட் இவங்க வந்து கோடி கோடியான ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரே நாளில் வித்தா அவங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, அண்ட் சர்க்கியூட் அடிச்சிடும், வாங்குறதுக்கு அப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அகெயின் அவங்க வந்து நம்மளோட சைக்காலஜியோட விளையாண்டாதான் அவங்களால ப்ராஃபிட் ஃபுல்லா பார்க்க முடியும். எப்படி விளையாடுறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு பிளான் கண்டிப்பா தேவைப்படும் அவங்களுக்கு. அந்த பிளான்ல ஃபார்ம் ஆகுறது தான் இந்த கப் அண்ட் ஹேண்டில். ஸோ ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த பேட்டர்ன் அதுக்கு முன்னாடி இருக்கணும், தட் இஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கணும். அந்த ஸ்டாக் ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு அதுக்கப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்மார்ட் மணி தான் இதை ஃபார்ம் பண்றாங்க, அவங்க தான் வாங்கியிருக்காங்க, திருப்பி இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேட்டர்ன்ஸ் ஏதாவது பார்க்கும்போது இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே, ஒரு டபுள் பாட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஃபிளாக் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பேட்டர்னோட பாடி வந்து ஃபார்ம் ஆயிடும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது இந்த அக்யூமுலேஷனும் டேக்கிங் அப்பும் இல்லை அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிடும். நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஃபெயில் தான் ஆகும், ரொம்ப ரேரான பேட்டர்ன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதான் விதம். ஃபர்ஸ்ட் நீங்க கப் அண்ட் ஹேண்டில் வரைஞ்சிக்கோங்க, பாடி ஆஃப் த பேட்டர்னை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க ஹைஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 600 ருபீஸ் ஹை கிடைச்சிருக்கு, அகெயின் 600 ருபீஸ் ஹை, அகெயின் இந்த இடத்துல 600 ருபீஸ் ஹை. இந்த 3 தடவை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் டோட்டலா நம்மள்ட்ட அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். இந்த 3 இடத்துலயும் நம்மளோட ஃபியர் வந்து கிரீட் வந்து எக்கச்சக்கமா இருந்திருக்கும். இந்த இடத்துல 30 மே 2016லயும் இந்த 15th Jan 2018லயும் நம்மளோட கிரீடு ஹையா இருந்திருக்கும். பட் இங்க தேர்ட் டைம் வருது இல்லையா, 28th மே வரும்போது நம்மள்ட்ட கிரீட் இருக்காது, திருப்பி ஃபியர் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை 600 வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு, இதுக்கப்புறம் 600க்கு மேல யூஸ்வலா போவாது அப்படின்ட்டு நம்ம இங்க விற்க ஆரம்பிப்போம். இங்கதான் அவங்க திருப்பி அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம கிரீடோட விளையாடுறாங்க, இங்க நம்ம கிரீடோட திருப்பி விளையாடுறாங்க, இங்க நமக்கு ஃபியர் வந்து வெளில வந்துடுறோம், அதுக்கப்புறம் ஸ்டாக் பயங்கரமா மேல போகும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் டைம் 600 தாண்டி இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இந்த இந்த பாடி ஆஃப் த பேட்டர்ன் ஃபுல்லா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் we have to wait for a day or the week when the stock closes about this point. அதாவது இந்த ஹை, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடுக்கு மேல ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அது மேல போகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த பேட்டர்ன். பாடி ஆஃப் த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த சோர்ஸ் பாயிண்ட் ப்ராப்பரா நடந்ததா மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல தான் என்டர் பண்ண முடியும், ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்டர் பண்ண முடியும். பட் ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 3 or 4 monthsல வந்து 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே காமிச்சது வந்து உங்களுக்கு 2011ல இருந்து ஆல்மோஸ்ட் 2017 வரலையும் நடந்து 2018ல ப்ராஃபிட்டே புக் பண்ணியாச்சு, அதை காமிச்சேன்.
இன்னைய டேட்டுக்கு இதே பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத காமிக்கிறேன், எஸ்பெஷலி இன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். இது வந்து நேத்து வரைஞ்ச பேட்டர்ன், ஏப்ரல் 25th வரைஞ்ச பேட்டர்னு, 30 மினிட்ஸ் கேண்டில். சின்ஸ் இன்ட்ராடே நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்க்கு வந்துடணும். ஏற்கனவே காமிச்சது வீக்லி கேண்டில் காமிச்சேன், இப்போ 30 மினிட்ஸ் கேண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பெரிய இங்க காமிச்ச அதே பேட்டர்ன் தான் திருப்பி இன்னைக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இது நான் நேத்து வரைஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இங்க இருக்குது. அகைன் இட்ஸ் நியர் 670 சம்திங். லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 672ல இருக்கு. இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னாக்கா 680 ஆட் ஹை போயிட்டு திருப்பி வந்திருக்கு. ஸோ ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம 2016-18 நடந்தது பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்குது. அகைன் 628லேருந்து 646 அவங்க பயங்கரமா அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா 21 ஏப்ரல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி நமக்கு சோர்ஸை கொடுத்துருச்சு, மேலே போயிருக்கு. அரௌண்ட் 680 682 வரலையும் போயிருக்குது. இங்கதான் நம்ம அகைன் கிரீட் பாயிண்ட் வருது. நான் நேற்று அனலைஸ் பண்ணும்போது இப்படி போட்டேன், கைண்ட் ஆஃப் 27th ஏப்ரல் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், 28th ஏப்ரல் பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். பட் இட்ஸ் பிரிட்டி ஃபாஸ்டர். இன்னைக்கே பாத்தீங்கன்னா திருப்பி இந்த ஹை அடிச்சிருச்சு. ஸோ ப்ராபப்ளி இது வந்து இங்கேயே முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி வெரி ஹை, பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் திஸ் இஸ் ஹவ் யூ ஐடென்டிஃபை பேட்டர்ன். இது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கப்பும் ஹேண்டிலும் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஏற்கனவே கப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி ஹவு த ஹேண்டில் ஃபார்ம்ஸ். ப்ராபப்ளி இன் டே ஆர் 2 ஹேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு பிரேக் அவுட் அடிச்சிடும். பிரேக் அவுட் அடிச்சது அப்படின்னா, பிரேக் அவுட் அடிக்கிறது என்ன அப்படின்னா 682க்கு மேல இது வந்து க்ளோஸ் ஆகணும் ஹாஃப் அன் அவர் கேண்டில். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா we can expect it to go from another 30 points. 680லேருந்து ஒரு 710 வரலையும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் ஹவ் யூ ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் இன் த லோவர் டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இல்லாட்டி 1 hour பேட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ நான் இப்போ கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல சோர்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லியிருந்தேன், எந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடக்குது, எவ்வளோ மேலே போகுது, அதுக்கப்புறம் பாடி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. இப்போ டபுள் ட்ரிபிள் பாட்டம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். திஸ் பாயிண்ட் இஸ் சோர்ஸ். மேலேருந்து கீழே வந்து ஒரு 2 தடவை பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். கப் அண்ட் ஹேண்டில் பார்த்தும்போது கீழேருந்து மேலே வந்துட்டு திருப்பி மேலே போச்சு. வேறஸ் டபுள் பாட்டம்ல வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு 2 தடவை பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி மேலே போகும். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். 2 தடவை அடிக்காம 3 தடவை அடிச்சதுனாக்கா தட்ஸ் கால்டு ட்ரிபிள் பாட்டம். இது வந்து ரிவர்சல், லைக் கீழேந்து மேலே போயிட்டு திருப்பி ஒரு ஸ்டாக் கீழே வரணும்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஒரு ஸ்டாக் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாப் அடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி ஒரு பெரிய டாப் அடிக்கும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஷோல்டர், திஸ் இஸ் ஹெட், திஸ் அகெயின் ரைட் ஷோல்டர். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்க அந்த ஸ்டாக் திருப்பி கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். பட் அகெயின் இந்த பாடியை விட இந்த பாட்டு தான் முக்கியம். அது கீழேந்து வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணாதான் திருப்பி கீழே போகும். இன்ஸ்டன்ட் மேலேந்து வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது திருப்பி கீழே போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து ஃபெயிலியூர் பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லா பேட்டர்ன்ஸ்லையும் பாடி ஆஃப் த பேட்டர்னோட சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இனிமேல் நீங்க பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்றீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் த பேட்டர்னை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, நம்மளோட சைக்காலஜியோட விளையாடுறது அந்த டாப் மோஸ்ட் லேயர் பீப்புள். ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நான் டபுள் பாட்டம், ரீசெண்டா நடந்த டபுள் பாட்டம் எக்ஸாம்பிள் லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ.
ஓகே. இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130, இது ஐடிசி. ரீசெண்டா மார்க்கெட் 7511 போகும்போது நமக்கு ஒரு லோ கிடைச்சது, விச் இஸ் அரௌண்ட் 130 ஆட்ல லோ கிடைச்சது. அகெயின் திருப்பி 175 போச்சு, திருப்பி ஒரு லோ 139 கிட்டத்தட்ட கிடைச்சது. திருப்பி இந்த இடத்துல மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சிருந்தது. 3rd ஏப்ரல் அன்னைக்கு இந்த இந்த 176 க்ளோஸ் பண்ணி 176க்கு மேல க்ளோஸ் ஆச்சு ஐடிசி. ஸோ ஆப்வியஸ்லி இதுல இருக்கிறது வந்து அவங்க தான், ஏன்னா சோர்ஸ் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல அவங்க ஷார்ட் அடிச்சிருக்காங்க, அடிச்சுட்டு கீழே கொண்டு வராங்க. இந்த இடத்துல அவங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்றாங்க, திருப்பி மீதி இருக்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்றதுக்காக கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வராங்க கீழே, திருப்பி மேல கொண்டு போறாங்க. ஸோ இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா இட் கேன் ஈஸிலி ரீச் அபவுட் 210-220 rupees in another 1 or 2 months டிபெண்டிங் ஆன் ஹவ் நிஃப்டி மூவ்ஸ். எதுவும் பேட் நியூஸ் பெருசா வரல அப்படின்னா ஈஸியா இது வந்து ஒரு 220க்கு வந்து போயிடும் ஐடிசி. இது வந்து சக்சஸ்ஃபுல் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஈவன் அதர்வைஸ் ஃபார்ம் ஆகும், அவங்க ஃபார்ம் பண்ணலனாலும் ஃபார்ம் ஆகும், பட் அது வந்து ஃபெயிலியர் பேட்டர்னா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் வந்து முன்னாடியே போட்டதுதான், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கும் போது டிரா பண்ண பேட்டர்ன். 8th ஏப்ரல் அன்னைக்கே டிரா பண்ணியாச்சு. ப்ரொஜெக்டட் வந்து இந்த இந்த லைன்லயே அது போகும், சம்வேர் அரௌண்ட் 1839ல பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போகும் ஆன் சைட் 22nd ஏப்ரல் அப்படிங்கிறது தான் கணிப்பா இருந்துச்சு. பிகாஸ் சோர்ஸ் ப்ராப்பரா கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டும் பண்ணிருக்காங்க, ஒரு பாட்டம் அடிச்சிருக்கு, திருப்பி மேல போயிட்டு திருப்பி இன்னொரு பாட்டம் அடிச்சிருக்கு. பட் தென் இந்த இந்த லைன்ல அது போகல, சைட்ல போயிடுச்சு. இட் மீன்ஸ் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணது ஸ்மார்ட் மணி கிடையாது, வேற யாரோ. அவங்க இந்த இடத்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம கூட விளையாடுறதுக்கு அவங்க கிட்ட எனஃபா மணி இல்லை. அதனால இந்த ஸ்டாக் வந்து சைட் வைஸ் போயிட்டு இருக்கு. இதுல என்ன சொல்லலாம்னா ஹெச்டிஎஃப்சில வந்து ஸ்மார்ட் மணி பீப்புள் இல்ல, இதுல விளையாடிட்டு இருக்கிறது வேற யாரோ. வேற ஐடிசில வந்து ஸ்மார்ட் மணி பீப்புள் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட அவங்க நம்மள்ட்ட எப்படி, நம்மளோட சைக்காலஜியோட எப்படி விளையாடுவாங்க அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஸ்டாக் வந்து மேல போயிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் டபுள் பாட்டம். இதே திருப்பி இந்த இடத்துல அடிச்சுட்டு வந்திருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாட்டம் அமைஞ்சிருக்கும். ஸோ ஃபியர் அண்ட் கிரீடு ஒன்ஸ் அகெயின் நான் எம்பசைஸ் பண்றேன். லைக் ஃபியருங்கிறது நம்ம ஐயோ மார்க்கெட் இனிமே கீழே போயிட்டே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது ஃபியர். அந்த இடத்துல தான் ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கணும். கிரீடுங்கிறது பயங்கரமா எல்லாமே நமக்கு கிரீனா தெரியும், அந்த டைம்ல சரி இனிமே மார்க்கெட் மேலதான் போகும் போல அப்படின்னு வாங்குறது தான் கிரீடு. இந்த சைக்காலஜி தான் அவங்க விளையாடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு கிரீடு தான் இருக்கும். மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் மேல இருந்துச்சு நிஃப்டி, இப்பதான் கொஞ்சம் லைட்டா கீழே வருது. இந்த மாதிரி மார்க்கெட்ல செல் அடிக்கிறது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் இதை நீங்க ஒரு ப்ராக்டிஸாவே வச்சுக்கலாம். கிரீனா ஃபுல்லா பாக்குறீங்கன்னா அன்னைக்கு செல் அடிச்சு பை பண்ணுங்க, ரெட்டா பாக்குறீங்கன்னா அன்னைக்கு பை பண்ணுங்க. எப்பெல்லாம் ரெட்டா பாக்குறீங்களோ அப்புறம் பை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி கேம் தான் நம்ம கூட அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து சிப்லா ஸ்டாக். இட் வாஸ் சேம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயும் செகண்ட் வீக்லயும் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் வந்து ஹெவியா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே ஃபார்மா செக்டர் பக்கம் வந்து தன்னோட கவனத்தை திருப்பினாங்க. லைக் எவ்ரிபடி வாஸ் வாட்சிங் ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஸோ நாங்களும் அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸும் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, ஏதோ ஒரு மெடிசன் நம்ம சைட்ல இருந்து போகும் அட்லீஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து இந்தியால இருந்து. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற எல்லா மெடிசன் கம்பெனிஸ்க்கும் இந்தியால சப்சிடரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி அவன் கண்டுபிடிச்சானாலும் இந்தியால இருக்க கம்பெனி வந்து டெஃபினட்டா பூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆப்வியஸ்லி இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மா கம்பெனிஸ் அரௌண்ட் 20-30 கம்பெனிஸ், ஃபேமஸ் கம்பெனிஸே இருக்குது. ஸோ எது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்றதுக்கு கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வீக்லி கேண்டல்ல இந்த மாதிரி ஒரு 2 கேண்டில் கிடைச்சது. இது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். லைக் வீக்லி. ஸோ இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா எதுவும் இல்லை. இந்த வீக் அதாவது 2nd March 2020 ஆரம்பிக்கிற வீக்ல வந்து சடனா ஒரு பெரிய ஹை அடிச்சது. ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா ஹை இஸ் அரௌண்ட் 472, வேற ஸ்லோ வந்து 394 rupees. ஆல்மோஸ்ட் ஒரு 80 rupeesக்கு மேலே கீழே போயிட்டு வந்துச்சு. இப்படி போச்சுன்னா என்ன அர்த்தம்னா தே ஆர் பார்கெனிங், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பயங்கரமா பார்கெனிங் போயிட்டு இருக்கு. அண்ட் இட் டசன்ட் ஹேப்பன் வித்வுட் எனி ரீசன், ஏதோ ரீசன் வந்து இங்க இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா அதை விட பெரிய பார்கெயின். ஹை பாத்தீங்கன்னா 434, லோ பாத்தீங்கன்னா 355, ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ். பட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க, மார்க்கெட் ஓப்பன்
ஐ மீன் சிப்லா ஸ்டாக் ஓப்பன் வந்து 425ல ஓப்பன் ஆச்சு. க்ளோஸும் பாத்தீங்கன்னா 425. அப்படின்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுக்க பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் இன்னும் ஜெயிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வாரம் கண்டினியூஸா நடக்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இது ரெண்டுல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அண்ட் பிகாஸ் சிப்லா மாதிரி ஸ்டாக்ல இப்போதைக்கு மெடிசன் கண்டுபிடிக்க தான் முடியும். ஸோ ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்ம சொல்லலாம். நீங்க சார்ட் கூட ஆஃபர் அண்ட் அகெயின் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தோணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்கன்னாக்க கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இது கிளியரா சொல்லுச்சு தட் திஸ் ஸ்டாக் இஸ் கோயிங் டு கோ அப். ஸோ அதனால 15th March 2020 அன்னைக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சிப்லா கொரோனா வைரஸ் மெடிசன் அப்படின்ட்டு. ஒரு நியூஸும் வந்துருந்துச்சு, கொரோனா வைரஸ்க்கு வந்து சிப்லா மருந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியல. பட் திஸ் வாஸ் அ டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் வாஸ் ஷோன் இன் த சார்ட். இந்த சார்ட்ல நியூஸ் வரும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அங்க நியூஸும் வந்துச்சு. தட் டைம் இட் வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 425. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் தட் வி வில் அச்சீவ் சம்வேர் அரௌண்ட் 550 rupees 600 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஸ்டாக் ஆல்ரெடி 620 அடிச்சுட்டு கீழே போயிட்டு திருப்பி இட்ஸ் ட்ரேடிங் அட் 620. சிப்லாக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம லாஸ்ட் 2-3 வீக்ஸ்ல யூஎஸ்ல இருந்து எஃப்டி அப்ரூவல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பேக்ரவுண்ட்ல ஏதோ நடந்துட்டு இருக்குது சிப்லா ஸ்டாக்ல அப்படின்ட்டு. ஸோ நியூஸ் இன்னுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு வரது வடிகட்டின நியூஸ் தான். நமக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நியூஸ் மட்டும் தான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சார்ட் கூட நீங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது கூட ப்ராப்பரா டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நியூஸ் வரது போறது கூட முன்னாடியே உங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு நாள் தோணும் நாளைக்கு ஏதோ நியூஸ் வரப்போகுது போல இந்த ஸ்டாக்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கப் அண்ட் ஹேண்டில் பார்த்துட்டோம், டபுள் ட்ரிபிள் பாட்டம் பார்த்துட்டோம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் பார்த்தாச்சு. நவ் திஸ் இஸ் கால்ட் சேனல். அகைன் இங்க நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறது வந்து கிரீட் அண்ட் ஃபியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட், வீக்லி சார்ட். எப்பல இருந்து பாருங்க, 1st February 2016 இருந்து 17th February 2020 வரலையும் ஜஸ்ட் ஒரு பேரலல் லைன். இதுக்கு நடுக்கு தான் அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெருசா ஒன்றும் சயின்ஸ் கிடையாதுங்க. இந்த இடத்துல நமக்கு ஃபியர் அதிகமா இருந்திருக்கும், அவங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இங்க போகும்போது நமக்கு ஓகே இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி மேலதான் போகும் அப்படின்னு தோணும். இந்த இடத்துல நம்மளோட பேராசை ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். திருப்பி இங்க நம்ம ஃபியர் ஜாஸ்தி இருக்கு, அவங்க வாங்குறாங்க. திருப்பி இங்க நம்ம பேராசை ஜாஸ்தி இருக்கு, நம்ம வாங்குறோம், அவங்க விற்கிறாங்க. இதே மாதிரிதான் போயிட்டே இருக்குங்க. நம்மளோட ஃபியரோட கிரீடோடையும் அவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபியரை கிரீடாவும் கிரீட ஃபியராகவும் மாற்றணும். நெக்ஸ்ட் டைம் when you see a low, buy it. ஹையை பார்க்கும்போது செல் பண்ணிடுங்க. அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்ட்டு வச்சேன். இந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ஹை லோன் பார்க்காதீங்க. ஒரு ஹை கிடைச்சதுன்னா அந்த இடத்துல தான் நம்மளோட கிரீடு பேராசை அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது இந்த சைக்காலஜி நார்மலா இதுல கூட யூஸ் ஆகும். நீங்க பாட்டால ஷூ செப்பல் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், 99 rupees அப்படின்ட்டு முடியும், 199 999 அப்படின்னு இருக்கும். 1000 rupees போட்டிருந்தா நம்ம வாங்க மாட்டோம். அதே பொருளை 999 போட்டா நம்ம நிறைய வாங்குறோங்கிறது ஒரு சைக்காலஜி. அதே மாதிரி சைக்காலஜி தான் மார்க்கெட்லயும் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அதுவும் பாருங்க ஸ்பேன் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா அவங்க சிம்பிளா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து எக்கச்சக்கமா RSI, MACD, ஹெக்கனாஷி, ரெங்கோ அப்படின்னு எக்கச்சக்கமா பாக்குறோம். சிம்பிளா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா இது பண்ணலாம். மற்ற பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறது ஃபுல்லா இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு. முக்கியமா tradingview.com வந்து நல்ல ஒரு வெப்சைட்டு. investing.com இட்ஸ் ஈக்குவலி குட். மொபைல்ல பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் பல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் யூ மைட் பி ஆல்ரெடி யூசிங், பட் தட்ஸ் அ குட் ஆப் ஃபார் கையில உட்காந்து பாக்குறதுக்கு. இட்ஸ் அ குட் ஆப். குவான்ஸ் ஆப் வந்து ஆப்ஷன் செக் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகும். அது என்னங்கிறது நான் ஃபர்தரா சொல்றேன். ஓகே, 52 வீக் ஹைஸ் அண்ட் லோஸ். ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை அடிக்குது, லோ அடிக்குது அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸ்லயுமே இருக்கும். ஒரு ஸ்டாக்னு எடுத்தீங்கன்னா அதோட டேட்டா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க அலஸ் ப்ளூலயே வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க, 52 வீக் ஹை, 52 வீக் லோ. இது வந்து ரொம்ப ஆஃபன் யூஸ்டு டேட்டா. அதோட யூஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன் நான். இப்போ இன்னைக்கு வந்து 27th April 2020. லாஸ்ட் இயர் 27th April 2019 அன்னைக்கு காஸ்ட் என்ன, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குள்ளார அது ஒரு ஹை அடிச்சிருக்கும். அந்த ஹை தான் 52 வீக் ஹை.
அண்ட் இந்த கேப்ல அது ஒரு லோவும் அடிச்சிருக்கும் அந்த ஸ்டாக், தட் இஸ் 52-week லோ. ஸோ அதானி என்டர்பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 261 வரலையும் போயிருக்கு, அதே மாதிரி இன்பிட்வீன் 113 போயிருக்கு. ஸோ இதுல இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஹை 52-week ஹை அப்ப வால்யூம் எப்படி இருக்கு, டெலிவரி பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாங்கினவங்க வந்து ட்ரேடிங்காக வாங்குறாங்களா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக வாங்குறாங்களாங்கிறது தெரியும். ஆப்வியஸ்லி லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக வாங்குறாங்கன்னா அந்த ஸ்டாக் மேல போகுதுன்னு அர்த்தம். இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா அது சீக்கிரம் அந்த ஸ்டாக் கீழே இறங்கிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எங்க பாக்குறது அப்படிங்கறத சொல்றேன் உங்களுக்கு. என்எஸ்சில வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், ஈக்விட்டிஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். இல்லை நீங்க கூகுளில் போய் டெலிவரி பர்சன்டேஜ், என்எஸ்சி டெலிவரி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து ரிலையன்ஸோட எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் 3 monthsல இதோட டெலிவரி பர்சன்டேஜ் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு இங்க லாஸ்ட்ல வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் ட்ரேடட் குவான்டிட்டி வந்து 61 lakhs இருந்திருக்கு. வேற 26 lakhs தான் வந்து லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாரும் அதை ஷார்ட் டேர்ம்க்காக தான் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்லி 43%. நீங்க 3 months முன்னாடி, அதாவது 27 Jan 3 months முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 40, 50 அந்த மாதிரி அடிக்கடி வருது. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 50% பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் 3 daysல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. திஸ் இஸ் 21 அன்னைக்கு அந்த நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 days ட்ரேடிங் நடந்திருக்கு, 22, 23, 24. டெலிவரி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 23, 30 அண்ட் 24th அன்னைக்கு இட்ஸ் ஒன்லி 16%. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஒன்லி ட்ரேடட் இன்ட்ராடே. இதுல இருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ரிலையன்ஸ் கூடிய சீக்கிரம் திருப்பி ஃபால் ஆக போகுது அப்படின்ட்டு தான். இது நியூஸ்க்காக அவங்க மேல ஏத்துறாங்க, அதை நம்பி நம்ம ஆளுங்களுக்கு பேரச வருது, அவங்களும் நிறைய வாங்குறாங்க. கூடி சீக்கிரம் அது கீழே போகும், அது நடக்கதான் போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 52-week ஹை அண்ட் லோ. நீங்க ஹை லோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டெலிவரி பர்சன்டேஜை பாருங்க. இட் கிவ்ஸ் அ குட் ஐடியா அந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் இதோடது. சேம் திங். நவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது வரையும் நம்ம பார்த்தது வந்து நம்மளோட சைக்காலஜியோட எப்படி விளையாடுறாங்க, ஹைஸ் அண்ட் லோஸ்னா என்ன, பேட்டர்ன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கானது மட்டும்தான். மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா நல்லா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு நீங்க கூகுள்ல ஜஸ்ட் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வெபினார்ஸ் நான் சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா இந்த செயின் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ட்ரை டு ரீட் இட் அவுட் சம்வேர். அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைக் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்காங்க, எத்தனை பேர் செல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்ட்ராடே அது எப்படி சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதான் தான் தெரியும். ஒன்ஸ் இதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்டாக் இதுக்கு மேல போவாது, போனாலும் கீழே வந்துடும், இல்லை இதுக்கு கீழே போவாது, அது கீழே போனாலும் மேலே வந்துருங்கிறது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ட்ரை டு லேர்ன் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் அலாங் வித் சார்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு வந்து என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு ஆப்ஷன் செயின் கொடுத்தீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி குவான்செப்ட்ல வந்து ஃபுல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயே நிறைய வீடியோஸ் கூட வரும், நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக நான் வர வெபினார்ஸில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் ஹவ் ஃபினிஷ்ட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேன் த்ரோ இட் அட் மீ நவ். ஜஸ்ட் டு சம் அப், சைக்காலஜியை பார்த்துக்கோங்க. ஹவ் யுவர் ட்ரேடிங், கரெக்டான கொஸ்டின்ஸ் சார்ட் கிட்ட கேளுங்க. சார்ட்டுங்கிறது ஃபுல் ஆஃப் டேட்டா, அது உங்க மைண்ட் தான் ப்ராசஸ் பண்ணுது. எல்லாராலையும் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நியூட்ரலா உட்காந்துட்டு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.